ஹாய் மை குக்கீஸ். நான் உங்கள் நெக்ஸ்ட் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே குக் வேர்ல்ட். எப்பா இதை சொல்லியே 2-3 நாளில் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். ஸோ ஆக்சுவலாக எனக்கு எக்ஸாம்ஸ் இருந்துச்சுடா, அதனால தான் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன்னா அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் எக்ஸாம் இருந்துச்சுல, அதனால் அது மட்டும் இல்லாமல் சைடு கேப்பில் நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம் ஃபைனலி. என்ன சொல்கிறது, சேனல் திறந்து ஒரு 1 மந்த்து கிட்ட கூட இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 22 டேஸில் சம்திங் வி ரீச் 100 சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கு அப்படியே என்ன சொல்கிறது, சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்காக நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஃபேக் டேட் தான்டா. ஸோ உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே இந்த கதையை எப்படி தான் இது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தேன். பிகாஸ் நான் ஒரே ஒரு கண்டென்ட், ஏதாவது எனக்கு ஒரு சீன் சிக்கிச்சுன்னா நான் ஃபுல் மூவியும் அதை வச்சு எடுத்துடுவேன். பட் எனக்கு இது என்ன சொல்கிறது, தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு உட்காந்து ரெக்கார்டிங் பண்ணணுன்னா எனக்கு எதுவுமே தோணலை. ஸோ அதனால் ஃபைனலி உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ரொம்ப ஓவராக பேசிட்டேன். ஸோ வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய ஐஜி லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ஒரு பிஎல் ஸ்டோரிடா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்கள், பிடிக்கலன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் தம்ப்நெயில்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன், டாப் ஜேகே பாட்டம் டேயாங்னு. ஸோ வாங்கடா இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த கதைக்கு நான் கேரக்டர் இன்ட்ரோ கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்ம டேக்குக் செம்மையான எனிமீஸ். இந்த எனிமீஸ்ன்னொடனே உங்களுக்கு ஒரு ஒன் ஷாட் கண்டிப்பாக கண் முன்னாடி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஜங்குக்கை பற்றி பார்த்தோன்னா, ஜங்குக் என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஒரு கோவக்காரன். அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜோடைய மன்மதர். அஃப்கோர்ஸ் நம்ம ரொம்ப ஃபேமஸாக பாப்புலரான ஒரு கிட்டு. இவருக்கு இப்படி பாப்புலராக இருக்காருன்னா கண்டிப்பாக இன்னொருத்தவர் இருப்பார்ல. எஸ், நம்ம டேயாங்டா. நம்ம டேயாங் எப்படின்னா ஒரு ஸ்டபனான பர்சன். அதுக்கு வேணும்னா அது வேணும். அதே மாதிரி நம்ம ஜங்குக் எவ்வளோ பாப்புலரான ஒரு பர்சனோ அதே மாதிரி நம்ம டேயாங்கும் பாப்புலர் தான். 2 பேருக்குமே குறைச்சிக்காமல் ஃபேன் பேஸ் இருக்கும். ஒரு சைடு நம்ம ஜங்குக்கு என்ன சொல்கிறது, ஒரு பெண்ணை நகர்த்தி வச்சா ஊயின்னு கத்துறது. நம்ம இங்கிட்டு டேயாங் இங்கிட்டு வாட்டர் பாட்டிலில் எடுத்துகிட்டு போய் தண்ணி ஃபில் பண்ணால் ஊ ஈ அப்படின்னு கத்துற மாதிரி நிறைய ஃபேன் பேஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கதையில் நம்மளுடைய டேயாங்கோடைய ஃப்ரெண்டு நம்ம ஜிமின். அப்புறம் அஃப்கோர்ஸ் ஜங்குக்கோட ஃப்ரெண்டு நம்ம யுங்கி கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருப்பாங்கடா. உங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் OT7 ஒன் ஷாட் வேணும்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். இப்போது டேக்குக் ஒரே காலேஜ், ஒரே டிபார்ட்மெண்ட், 2 பேருக்கும் சேம் டேலண்ட். இவங்களுக்கு குறைச்சிக்கிட்டு இவங்க இல்லவே இல்லை, 2 பேரும் அப்படி. ஸோ ஆக்சுவலாக அன்ஃபார்ச்சுனேட்டாக எப்படி எல்லாமே சேமாக இருக்கும், ஈகோவும் சேமாக இருக்கும். 2 பேருக்குமே ஒரு காம்படிஷன் இருக்கும்டா. என்ன பண்ணாலும் என்ன சொல்கிறது, ஒரு மேம் ஏதாவது ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிபிடியாக இருக்கட்டும், ஏதாவது என்ன சொல்கிறது ப்ராஜெக்டாக இருக்கட்டும், அது கொடுத்துக்கிட்டா 2 பேருக்குமே ஆள் சகிச்சுக்கவே மாட்டாங்க. எப்படியாவது 2 பேருமே ப்ரைஸ் வாங்கிடுவாங்க. 2 பேர்னாலையும் என்ன சொல்கிறது, சும்மாவே இருக்க முடியாது. ஒரு பிளேஸில் டேக்குக் இருக்காங்கன்னா அந்த பிளேஸே ரணகலமாயிரும். இப்போ அப்படியே தான்டா. ஒரு நாள் தான், இப்போது ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான்டா கேன்டீனில் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்லேயே டேயாங்கோட ஃப்ரெண்ட்ஸும் கேன்டீனில் உட்காந்துருக்காங்க. பட் இங்கே இதில் என்ன விஷயம்னா, டேக்குக் 2 பேரும் அந்த இடத்துல இல்லை. இப்போ ஜங்குக் அப்படியே வர நம்ம டேயாங்கும் வராங்க. இப்போ 2 பேரும் தான், 2 பேரோட ஃப்ரெண்ட்ஸு ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னடா 2 பேரும் விட்டால் ஒரு நாளில் என்ன அடிச்சுக்கிட்டு சாவீங்க, இல்லைன்னா சூன் மேரேஜ் பண்ணிக்கிங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக் தான் ஏய் சும்மா இருங்கடா, தேவையில்லாமல் அவனை பார்த்தாலே எச்சம் வரும், அவனை பற்றி இதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம டேங்க தான் ஐயோ அப்படின்ற மாதிரி அவரோட ஐஸை ரோல் பண்ணிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே தான்டா கிளாஸுக்கு போகிறாங்க 2 பேருக்குமே. இப்போ டே தான்டா, ஐயோ மச்சான் எப்படா இந்த கிளாஸ் முடியும், என்னால் சத்தியமாக முடியலடா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்டா என்னாச்சு? இல்லைடா தெரிலடா, தலைவலியாக இருக்குடா. ஸோ காலங்காத்தாலே பேசி கடுப்பேற்றிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன் என்னாச்சுடா? ஐயோ உனக்கு தெரியும்ல எங்கள் வீட்டில் எப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரிடா விட்றா விட்டுட்டே,
இது மாதிரிலாம் ஒன்றும் இது பண்ணிக்காத, வரி பண்ணிக்காத அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே தான் அந்த டேபிள் இருக்குல்ல, அதில் டயரோன் ஆயிருக்காரு. அங்கே வந்து ஒரு கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. அங்கே அந்த ப்ரொஃபஸர் தான் அப்படியே கிளாஸ் நடத்திட்டுருக்கோம். டே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும். நம்மகிட்டே தான் அப்படியே எழுந்திரிச்சு, இல்லை சார் எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இஃப் யூ வாண்ட் லீவ் திஸ் கிளாஸ் யூ குட் கோ டேக் எனி ஒன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஜிமினும் டேயும் தான் அப்படியே வீமின் அப்படியே போவோம். நம்ம ஜங்குக்கு தான் பார்க்குறாரு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு பக்கத்தில் ஷூகா தான் அப்படியே அவரோட ஷோல்டரை வந்து என்னடா பார்க்கலாம் செய்கிற சீ சும்மா பார்த்தேன்டா வெண்ண மூடிட்டு உட்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி மச்சான் நான் மூடிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படி நம்ம சொல்லிட்டு சரி ஓகே ரெஸ்ட் ஆஃப் யூ காஸ் லிசன் அப்படி நம்ம சொல்லிட்டு அந்த ப்ரொஃபஸர் தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே அந்த செஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம டேயும் ஜிம்முன்னு தான் அப்படியே அந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வராங்க. இப்போ ஆக்சுவலாக பிரேக்கு. ஸோ எல்லோரும் பார்த்தா அந்த கிளாஸ் ரூமில் யாருமே இல்லை. ஜஸ்ட்டு நம்மளுடைய ஜங்குக்கோடைய பாய்ஸும் நம்ம ஜங்குக் உட்காந்துருக்காரு. பக்கத்தில் வந்து ஒரு கேர்ள்ஸ் கூட்டம் உட்காந்துருக்கு. இப்போது அந்த பொண்ணுங்க தான் பாத்தியாடி ஜங்குக் எவ்வளோ அழகாக இருக்கான்ல, ஆமாடி அவனோட பைக்கை பார்த்துருக்கியா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, ஆமாடி சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவன் யாரையும் எந்த பொண்ணையும் அப்படி வண்டியில் கூட்டிகிட்டு போனது இல்லடி. ஆமாடி நான் அட்லீஸ்ட் என்னைக்காவது அட்லீஸ்ட் ஒரு நாளாவது அவளுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைடி அப்படின்ற மாதிரி இதுக்கெல்லாம் அப்படியே உட்காந்து குரூப்பாக கிளவிங்க பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் கேட்டு கேட்காத மாதிரி இருக்காங்க. இப்போ ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபிலிக்ஸ் தான். என்ன மச்சான் நீ ஃபேன்ஸை வச்சு நீ கலக்குடா பாரு, ஒவ்வொரு பொண்ணு என்றைக்கு நான் உன் கேர்ள் ஃப்ரெண்டு என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அடிச்சுக்கிட்டு சாவ போகிற ஆளுகளோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சும்மாடுறா நீ வேற வந்துட்டு கடுப்பை கலப்பிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ அந்த கிளாஸ் ரூம்குள்ளே தாண்டா நம்ம வீமின் என்டர் ஆகுறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே வந்து நம்மளுடைய வீமினோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் அப்படியே வரும். நம்மகிட்டே தான் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி தலையில் கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து அப்படியே இந்த பெஞ்சில் லை டவுன் ஆயிரும். நம்ம ஜங்குக்கு வந்து சும்மா சைட் ஐஸில் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. இப்போ அப்படியே இருந்தாண்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஜிமின் தான் மச்சான் உனக்கு எதாவது வேணுமாடா, நான் கேன்டீன் போய் எதாவது வாங்கிட்டு வருவா அப்புறம் நம்ம சொல்லுவோம். இல்லை எனக்கு எதுவும் வேணாம், நீ போய் எதாவது வாங்கிட்டு வரணுன்னா போயிட்டு வா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்போ நம்ம சொல்லுவோம். சரி மச்சான் நான் கேன்டீன் போய்ட்டு வரேன், உனக்கு எதாவது வரும்போது வாங்கிட்டு வரேன் அப்போ நம்ம சொல்லுவோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி போயிடுறாங்க. இப்போ அப்படியே தான்டா அந்த கிளாஸ் ரூமில் யாருமே இல்லை. ஜங்கு கூட ஃப்ரெண்ட்ஸும் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. அங்கே யாருமே இல்லை. ஜஸ்ட்டு நம்ம டே மட்டும் லை டவுன் ஆயிருக்கவள் இப்போ வந்து ஒரு பர்சன் தான். இந்த அதை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறது எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட்டு வந்து ஒரு டேபிளில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கவரும் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பாட்டில் தான் வச்சுட்டு போகிறாங்க. அந்த பர்சன் யாரெல்லாம் தெரிலடா. இப்போ அப்படியே அந்த டே தான் எந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா பக்கத்தில் டேப்லெட்ஸும் அந்த ஒரு பாட்டில் இருக்குல்ல, அது வந்து இது வேறு இல்லை, சும்மா ஒரு மில்க் ஷேக், அது டேக்கு பிடிச்சி ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இருக்கும். நம்ம டே தான் பார்க்குறாரு. என்னாச்சு என்ன யார் வச்சுருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி ஜிமின் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு அந்த ஜூஸ் தான் எடுத்து பார்த்துட்டு சரி ஓகே வந்தோடனே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே தாண்டா வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜிமின் தான் வராரு. கையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது மெடிக்கல் கவர் இருக்குல்ல, அதையும் எடுத்துகிட்டு பக்கத்தில் இன்னொன்று வந்து ஒரு பன்னு அதெல்லாம் டேக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வரவும் நம்ம டே தான் மச்சான் இது நீ வைக்கலையாடா அப்போ நம்ம கேட்கும். நான் எங்கடா வச்சேன், நான் இப்போ தான் போயிட்டே வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படியா அப்போ யார் வச்சுருப்பா, சரி விடு யாராவது வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க, உன்னோட ஃபேன்ஸ் வச்சுருப்பாங்கடா சாட்டு இருச்சுமே, நானே சும்மா இருக்குமாம சரி விடுறா சும்மா சொன்னேன் அப்புறம் நம்ம சொல்லுவோம். சார் நான் ஹாஃப் டே பர்மிஷன் போட்டு கிளம்பிடுவா அப்போ நம்ம சொல்லுவோம். சரி அதை முதல்ல செய்ய அப்போ நம்ம சொல்லுவோம். இப்போ அப்படியே தான் நம்மகிட்டே தான் ஒரு பர்மிஷன் லெட்டர் மட்டும் எழுதி அப்படியே அந்த கோஆர்டினேட்டருக்கு பாஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய என்ன சொல்கிறது அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு கொடுத்துட்டு நம்மகிட்டே தான் அப்படியே ஹாஃப் டேயில் கிளம்புறாரு. ஓகே ஜிமின் நீ பார்த்துக்கோ நான் கிளம்புறேன், ரொம்ப தேங்க்ஸ்டா நீ வந்து ட்ராப் பண்ணதுக்கு. நான் யாரா உனக்கு, சரி இருந்தாலும் சொல்ல வேண்டியது எனக்கோட கடமை வச்சான். சரி வா உள்ளே வந்துட்டு போவேன். இல்லைடா நான் கிளம்புறேன், அம்மா வேறு சீக்கிரமாக கூப்பிட்டாங்க, அவங்களும் ஹாஃப் டே பர்மிஷன் போட சொன்னாங்க, யாரும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்களாம். சரிடா நீ போயிட்டு வா அப்போ நம்ம சொல்லுவோம். இப்போ ஜிமின் தான் அப்படியே கிளம்பிடுறாரு. இப்போ டே தான் உள்ளே வரும். நம்ம டே தலையை பிடிச்சிக்கிட்டே போகிறார். அம்மா என்னாச்சு ஹாஃப் டேயில் வந்துட்டேன். அம்மா இல்லைம்மா எனக்கு தெரியல, ஒரு மாதிரி பாடி பெயினாக ரொம்ப தலைவலிக்குதுமா அப்படின்ற மாதிரி சொல்லவும். சரி வா வந்து உட்காரு, உனக்கு நான் வந்து டீ போட்டு வரவா. ஆமாம் ப்ளீஸ்மா எனக்கு ஒரு டீமா ஸ்பெஷல் ஒரு ஸ்ட்ராங்காம்மா. சரி ஓகே நான் போய் போட்டு வரேன்.
இப்போ அப்படி தான் டேயோட அம்மா போய் டீ மேக் பண்ணிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலி நம்ம டேக்கு வந்து காஃபி பிடிக்காது, அதனால். இப்போ டேயோட அம்மா தான்டா, சரி நான் எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன் அந்த கயிறு கட்டுன்னு. சொன்னி நீ கேட்குறியா? அதனால தான் அடிக்கடி உனக்கு தலைவலி வந்துடுது, ஏதாவது உனக்கு பாடி பெயின் ஆயிடுது. அது எப்படிம்மா அந்த கயிறு கட்டினா சரியாயிருமா? ஓ டே சொன்னால் கேளு டே, எல்லாம் கண்ணு தான். என் பையன் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நெத்தி முடிக்கிறாங்க. சொடக்கு போடுவாங்கள்ல இந்த இப்படி சுற்றி, அது மாதிரி போடும். அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி டே, உனக்கு இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும். பரவாயில்லம்மா, கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சரி நீ போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரிம்மா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே தான் அப்படியே போய் அவரோட ரூமுக்கு போய்ட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவருடைய கேஷுவல் ட்ரெஸ்க்கு தான் அப்படியே மாற்றிட்டு அப்படியே பத்துன்னு பெட்டில் படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாரா. அப்போ தான் அவருக்கு ரிலீஃபாக இருக்கும். இப்போ டேயோட அம்மா தான் டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வருவோம். அச்சோ என் தங்கப்பிள்ள தூங்கிடுச்சான், சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ டேயோட அம்மா தான் உள்ளே வந்து அப்படியே பார்க்குறாங்க. டே வந்து என்ன சொல்கிறது, பிளாங்கெட்லாம் போற்ற மாதிரி அப்படியே தூங்கியிருப்பாரா. ஐயோ என் பாரு காலேஜ் படிக்கிறேன்னு தான் பேர், ஆனால் பச்சை குழந்த மாதிரி இருக்கான். டே நீ உன்னோட லைஃப்பில் என்றைக்கும் கஷ்டப்பட்டுறக்கூடாதுடா, உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி நீ கேட்டு நடந்தேன்னா உனக்கு ஏன் இவ்வளோ இது. சரி ஓகே எல்லாமே உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு போர்வையை பொத்தி விட்டு கிளம்பிடுறாங்கடா. சரி அதுக்குள்ளேயே வந்துடும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை, நம்ம டே மட்டும் தான் தூங்கிட்டுருக்காரு. அப்படியே ஈவினிங் ஆகுறது, ஈவினிங் வந்து அப்படியே நைட்டே ஆயிடுது. இன்னும் அவங்க அம்மா வந்த பாடில்லை. நம்ம டேயோட ஃபோனுக்கு தான் ஏதோ ரிங் ஆகுது. நம்ம டே வந்து வைப்ரேட் ஆகுறது பார்த்துட்டு, ஹலோ டே இன்னும் எந்திரிக்கலையாப்பா நீனு? அம்மா இல்லைம்மா எனக்கு தூக்கம் வருதும்மா. சரிடா அம்மா வர்றதுக்கு லேட் ஆகும், நீ கதவை லாக் பண்ணிட்டு மட்டும் தூங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லுவோம். சரிம்மா நான் லாக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்போ வருவீங்க? எனக்கு தெரியலடா, நாளைக்கு என்ன சாட்டர்டே தானே, சாட்டர்டே சண்டே உனக்கு லீவு தானே, மேபி நான் வந்து வந்துடுவேன், அத்தை வீட்டில் தான்டா இருக்கேன். சரிம்மா சரி. யோன்ஜனை கேட்டதாக சொல்லுங்கள். சரிடா நீ ரெஸ்ட் எடு அப்போ நம்ம சொல்லவும். சரிம்மா யோன்ஜனை வேணாம் அனுப்பவாடா? இல்லைம்மா வேணாம். இருடா நான் யோன்ஜனை அனுப்புகிறேன். வேணாம்மா நான் பார்த்துக்கிறேன், நான் டோரை லாக் பண்ணிட்டு தூங்குறேன். சரிடி பார்த்து பத்திரமா இரு. சரிம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நம்மகிட்டே தான் அப்படியே டோர் அப்படியே தூக்கத்துலேயே இறங்கி போய் கதவை சாத்திட்டு லாக் பண்ணிட்டு அந்த கீயை எடுத்து அந்த டீ பாயில் இருக்குல்லடா அது மேலே வச்சுட்டு அப்படியே ரூமில் கொண்டு போய் பொத்துன்னு விழுகிறாரு. இப்போ தான் நம்மகிட்டே அப்படியே நல்லா அசந்து தூங்க ஆரம்பிக்கவும் டேப்லெட் வேறு போட்டிருப்பாருடா, அதனால் நல்லா தூங்குறாரு. இப்போ ஒரு பர்சன் தான் ஜன்னல் எகிரி குதிச்சு வராங்க. எப்பா ஒவ்வொரு தாட்டி இந்த ஜன்னல் எகிரி குதிச்சு வரா பற்றி எனக்கு சரியாக போயிடுது. அப்புறம் நம்ம அந்த பர்சன் தான் அப்படியே நம்மகிட்டே பார்க்க எப்பட்றா ஒவ்வொரு தாட்டியும் பார்க்கும்போதும் அப்படியே மொதல் தாட்டி பார்க்குற மாதிரி இருக்க, ஐயோ நீ கொள்றானே அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் அப்படியே வாய்க்கு வந்த டைலாக்லாம் அடித்து விட்டுட்டு இருக்காங்க. பார்க்குறேன் நானும் எத்தனை நாளைக்குன்னு இந்த இது. நானும் என்கிட்ட நீ வந்துடுவேன்னு பார்க்குறேன், ஆனால் என்னை விட்டு நீ விலகி தூரமாக தான்டா போகிற. பார்க்குறேன் கூடிய சீக்கிரம் உன்னை என்ன தான் ஆக்கிக்குவேன் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த பர்சன் தான் அப்படியே ஒத்து பார்க்கவும் நம்ம டீ தான் தூங்கிட்டு பாருல நல்லா சந்தியாக நல்லா சூப்பராக அப்படியே காலை லெக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு கையை அப்படியே தூக்கி போட்டு சாட்டை தூங்கிட்டு இருக்காரு. அவரோட டிஷர்ட் வந்து விலகி இருக்குண்டா, அது கரெக்டாக அவரோட என்ன சொல்கிறது அந்த ஹிப் போர்ஷன் தெரியவும் நம்ம அந்த பர்சன் தான் பார்த்துட்ருக்காங்க. அப்படி பார்க்காதடா அப்படி பார்க்காத ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அவங்கள அடிச்சுக்கவும் ஐயோ சீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் தான் அப்படியே பிளாங்கெட்லாம் எடுத்து போட்டு அப்படியே பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் தான்டா, எப்போ என்னம்மா கண்ணு, அம்மா எவ்வளோ அழகான மூக்கு, ஐயோ அந்த உதடு அப்படின்ற மாதிரி அப்படியே வடிவமைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி இதுக்கு மேலே இருந்தால் நம்ம மாட்டிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பர்சன் வந்து என்ன சொல்கிறது நீட் ஆன் பண்ணி அப்படியே பார்த்துட்ருக்கோம். நம்மகிட்டே தான் அப்படியே பிடிச்சி வச்சுக்கிறாரு. தூக்கத்தில் பிடிப்போம்ல அது மாதிரி பிடிச்சிக்கும். நம்ம அந்த பர்சன் தான் அப்படியே ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி அந்த பர்சன் வந்து அப்படியே டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே எடுத்து விடவும் திரும்பி கெட்டியமாக பிடிச்சிக்கிறாரு டே. ஐயோ ஏன்டா இப்படி சோதிக்கிற, நானே சும்மாவே இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்டியாடா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்மகிட்டே தான் அப்படியே என்னமோ முணங்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படி அந்த அந்த என்னடா முணங்குறான் அப்படின்ற மாதிரி எப்படி என்ன சொல்கிறது ஹியர் பண்ணால் எதுக்கும் நீ இப்படி இது விட்டு போனோம். ஐயோ நான் எங்கே விட்டு போனேன் செல்லும், நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நான் பண்ணது தப்பு தான், ப்ளீஸ் என்கிட்ட வந்துடும்
அப்படின்ற மாதிரி முணங்கிட்டு இருக்காரு அந்த நம்மகிட்டே அந்த பர்சன் தான். ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகேன்ட்டு நம்ம டேயோட ஹையை தான் அப்படியே எடுத்து விட்டு அப்படியே லாஸ்ட்டாக பார்த்துட்டு அவரோட ஃபோனை தான் எடுக்கிறார். ஃபோன் எடுத்து டே வந்து ஒரு கிளிக் என்ன சொல்கிறது பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே சரி வந்த வழியாகவே அப்படியே எகிரி குதிச்சு போயிடுறாரு. இப்போ அப்படியே தான்டா 2 days கழிச்சு தான் நம்ம டே தான் வராரு. மண்டே மார்னிங் சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் மண்டே மார்னிங்ஸ்லாம். பட் ஏதோ அப்படி எரிச்சலில் வந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸே என்ன சொல்கிறது ரொம்ப ஃபேஷனபுளாக இருக்கும். இப்போ டே தான் ஒரு க்ராப்டு ஹுட்டி போட்டுட்டு ஒரு பிளாக் பேண்ட் என்ன சொல்கிறது இந்த கான்சர்ட்டில் போட்டிருப்பாரு நம்ம எப்படி பலாசோ பேண்ட்லாம் போட்டிருப்போம் அது மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஹுட்டிக்குன்னு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படியே. இப்போது அப்படி தான் நம்ம டே வரும். நம்ம ஜிம் தான் மச்சான் எப்போ இருக்க அப்போ நம்ம கேட்கும் என்னடா 3 நாள் தானடா பார்க்கலாம் மச்சான் 3 நாளுங்கிறது 3 வருஷம் மாதிரி இருந்துச்சுடா அப்புறம் அப்போ நம்ம சொல்லுவோம் சரி முடிக்கிறேன் அப்புறம் நம்ம சொல்லிட்டு தான் அப்படியே இருக்காங்க. நம்ம காலேஜில் என்னடா எக்ஸ்போலாம் வைக்க போகிறாங்களா? என்னது எக்ஸ்போவா? அதெல்லாம் நடந்திருக்கா என்ன முன்ன பின்ன அப்படின்ற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருக்கோம். தெரியல என்ன ஆச்சுன்னு. நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் கிடையாது, பக்கத்து டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் அந்த ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்குடா சயின்ஸ் ஏதோ வைக்கிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கெல்லாம் இருக்காது எப்படியும். அப்போ கிளாஸஸ்லாம் நடக்குமாடா? அதெல்லாம் இருக்காதுடா, நம்ம இருந்தாலும் என்ன நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்போ நம்ம சொல்லுவோம். இப்போ அப்படியே தாண்டா ஒரு நோட்டீஸ் மாதிரி வருது. அட்டென்ஷன் ப்ளீஸ், அட்டென்ஷன், எக்ஸ்கியூஸ் மீ, ஆல் த ஒன் கேதர் அட் தி ஆடிட்டோரியம் அப்படின்ற மாதிரி அட்டென்ஷன் அது ஒரு நோட் கொடுக்கும். எல்லோரும் அப்படியே தான் போகிறாங்க. நம்ம ஜங்குக்கோட கேங்கும் பக்கத்தில் நிற்கும், நம்ம டேயாங்கோட கேங்கும் அப்படியே நிற்கிது. நம்ம டேயா ஜங்குக் சைடு திரும்பி பார்க்கவே இல்லை, நம்ம ஜங்குக்கா டேயாங்க பார்க்கவே இல்லை. 2 பேர் என்னமோ எதிரி அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கவும் இப்போது அந்த ஹெச்ஓடி தான் டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெச்ஓடி என்ன சொல்கிறது 3 டிபார்ட்மெண்ட்டுக்கும் சேர்த்தி வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இது மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்து ஒரு இது ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க, ஒரு எக்ஸ்போ ப்ரிப்பேர் பண்ணிக்காங்க. மேபி 2.5 வீக்ஸில் வந்து அது வந்து வந்துடும். ஸோ அது வரைக்கும் வந்து கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த வேலையும் இருக்காது, நீங்கள் ஃப்ரீயாக இருந்துக்கலாம். அந்த 2 வீக்ஸில் வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏதாவது 2-3 கொடுத்துட்டு மிச்சதெல்லாம் வந்து ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறம் ட்ராமா டிபார்ட்மெண்ட் அவங்களாம் பார்த்துக்குவாங்க. ஸோ பார்த்துக்குவீங்கள்ல அப்புறம் மாதிரி இருக்கும். ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் ட்ராயிங் டிபார்ட்மெண்ட்டும் அப்படியே ஊயின்னு வா சூப்பர் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க திறமையை இது பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஸ்லாம் நிறையா வரும், உங்களுக்கு வந்து நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகே சார் அப்போ நம்ம சொல்லுவோம். மச்சான் அப்பாடா 2 வாரத்துக்கு எந்த தொல்லையும் இல்லைடா அப்போ நம்ம சொல்லுவோம். அப்போது அட்டண்டன்ஸு அதெல்லாம் பார்த்துக்கலான்டா, சொட்டையம் போட்டுருவான் நீ சொல்கிற. மச்சான் நீ சொன்னேன்னா அவர் போட்டுருவாருடா. ஒரு அழகான பொண்ணு போய் சொன்னால் கண்டிப்பாக அவர் போட்டுருவார். அதான் நம்ம குரூப்லேயே அழகான ஒரு பொண்ணு ஸ்டெல்லா இருக்காளே அவளை போய் போட சொல்லு அப்போ நம்ம சொல்லுவோம். டேய் நீ சொல்கிறது எனக்கு தப்பாக கேட்குதுடா. டேய் நான் என்ன சொன்னேன் நீ என்னடா சொல்கிற? டபுள் மீனிங்கில் எதுக்குடா எப்போயுமே இருக்க? நம்ம அப்படித்தானேடா மச்சான் அப்புறமா சொல்லி இவங்கெல்லாம் டேயாங்கோட கேங் பேசிகிட்டு இருக்க, ஜங்குக்கோட கேங் தான். என்னடா 2 வாரத்துக்கு நம்ம இப்போ வெளியே போய் சுற்றலாம் போலையே. அட்டண்டன்ஸ் வேணாமாடா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? வந்து ஒழுங்காக உட்காந்து குப்பை கொட்டிட்டு போங்கடா அப்படி நம்ம என்ன சொல்கிறது ஜங்குக்கு வந்து அப்படியே வாய்ஸை ரைஸ் பண்ணுவோம். சரிங்க சார் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல முதல்ல நீங்கள் வரீங்களான்னு பாருங்கள். அதெல்லாம் நான் வந்துடுவேண்டா. என்ன மச்சான் உன் ஆளை சைட் அடிக்கவா? யார் என் ஆள்? என்ன தெரியாத மாதிரியே இருக்க? ஜெனி தான். சி அந்த எச்சையெல்லாம் யாரா பாப்பா அப்போ நம்ம சொல்லுவோம். ஜெனி வந்து டேயாங்கோடைய குரூப் தான். இப்போ அப்படியே தாண்டா அந்த ஜெனி தான் என்ன சொல்கிறது வச்சங்கன்னு வாங்காமல் ஜங்குக்கே பார்த்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து நம்ம டேயாங்கோட குரூப்பில் இருக்கிற ஒரு பையன்தான், அவன் பேர் வந்து கீரான். சரியா? அந்த பையன் வந்து என்ன ஜெனி என்ன அவனே பார்த்துட்ருக்க, எதுக்கு இப்போ இந்த டேயாங்கோட டீமில் வந்து சேர்ந்த? நான் எதுக்கு இருக்கேன்னு தெரியாதா? நான் ஒரு ஸ்பை, நீ தானே இருக்க. நான் ஒன்றும் ஜங்குக்காகலாம் இல்லை, நான் டேயாங்காக இருக்கேன்ப்பா. சரி அதை முதல்ல நீ அவனை கரெக்ட் பண்ணுற வழியை பாரு, நான் என் ஜங்குக்கு பார்த்துக்கிறேன். உன் ஜங்குக்கிட்ட அப்புறமா சொல்லுவோம். இப்போ அப்படியே தாண்டா எல்லோரும் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன சொல்கிறது டிஸ்பஸ் ஆகுறாங்க. இப்போ அப்படி தான் நம்ம டேயாங்கோட டீம் தான் அப்படியே வந்து கேன்டீன் போகிறாங்க, நம்ம ஜங்குக்கோட டீமும் அப்படியே கேன்டீன் போகிறாங்க. இப்போ அப்படியே தாண்டா அந்த ஜெனி தான் ஜங்குக்கா ஜங்குக்கா அப்போ நம்ம சொல்லுவோம். சொல்லு ஜெனி என்ன என்கிட்ட வந்திருக்கா, என்ன வேணும்? டேயாங் குரூப்புக்கு போலையா? எனக்கு புரியுது நீ ஜெலஸ் ஆகுறேன்னு. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நீ என்ன சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்லிட்டு போ.
ஏய் இல்லைப்பா, உனக்கு வேணும்னா சொல்லு. அதான் இந்த 2 வீக்ஸ் நம்மளுக்கு கிளாஸ் இருக்காதுல்ல. ஃபர்ஸ்ட் நீ இப்படி வழிஞ்சு நெழிஞ்சு கொழிஞ்சு பேசுகிறத விடு. என்கிட்ட இதெல்லாம் ஆகாது. ஏய் ஜாங்குக்கா, ஏன்டா இப்படி பேசுகிற? ஸோ ஒருத்தி எரிச்ச மாதிரி குழப்பிட்டு என்ன வேணுமோ சொல்லு ஜெனி, சொல்லிட்டு போ. எனக்கு வேறு நிறைய வேலை இருக்குது. என்ன ஜங்குக்கா, என்னை விட்டுட்டு உனக்கு என்ன வேலை இருக்குது? எனக்கு நிறைய வேலை இருக்கும். உனக்கு அது ஒன்றும் சொல்லணும்னு அவனுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. கொஞ்சம் மூட்டு போறியா? அப்போ நம்ம ஷூகா தான் தலைவர் வராரு. ஐயோ இவன் வந்துட்டானா? அப்போ நம்ம சொல்லிட்டு நம்ம ஜெனி தான் அப்படின்ட்டு திருப்பிட்டு போகிறாங்க. என்ன வேணுமோ சொல்லிட்டு போடி. அப்போ நம்ம சொல்லுவோம், அதான் அவன் வந்துட்டானே ஓ மச்சான், அதுக்கப்புறம் நான் என்கிட்ட சொல்லலை. அப்போ நம்ம சொல்கிறது ஜெனி போயிடுது. இப்போ அப்படியே தான்டா ஜங்குக்கும் அவரோட டீமுக்கும் அப்படியே எல்லோரும் கேன்டீன் போகும். நம்ம டேயாங்கோட டீம் தான் அப்படியே கேன்டீனில் உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி டேயாங் பக்கத்தில் நம்ம ஜிம்மினுக்கு எதிரில் வந்து ஒரு பையன் தான் உட்காந்துருக்கான். இந்த பையன் பேர் வந்து கீரானுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு பையன் உட்காந்துருக்கான். அவன் வந்து ஜாக். சரியா, ஜாக்கு, கீரான், டே, அப்புறம் நம்ம ஜிமின், இது 4 பேர் உட்காந்துருக்கோம். அவங்களுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம ஜங்குக், யூங்கி, ஃபிலிக்ஸ், அப்புறம் வந்து பேங்சான். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ஸ்டே கிட் மெம்பர்ஸோட பேரே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வேறு பேர் கிடைக்கல, அதனால தான்டா. இப்போ ஜங்குக் தான் என்ன சொல்கிறது, சைடு கேப்பில் வந்து நம்ம டேயை பார்க்குற நம்ம டேயா என்ன சொல்கிறது, அப்படியே அவ்வளோதான் ஃப்ளாட்டு தலை அப்படியே என்ன சொல்கிறது, பெஞ்சிலே லைடும் நான் இருக்குது. இவன் என்ன சும்மாவே படுத்து கிடக்குறான், என்னதான் ஆச்சு அப்படின்னு நம்ம ஜங்குக்கு வந்து பார்க்கவும், சரி மச்சான் விடுடா அப்படின்னு நம்ம ஜிம்மில் அப்படி தட்டி கொடுத்துட்ருக்கவும், சரி விடு ஒன்றும் இல்லை போடா என்னால் முடியலடா, 1 வருஷம் கிட்ட ஆச்சு இருந்தாலும் மறக்க முடியல. சரிடா விட்றா, அதான் போய் அதை எச்சையெல்லாம் திரும்பி பார்த்துடாத. ஐயோ நிச்சயமன், சரி அப்படி சொன்னாலும் கோவப்படுறேன், அப்படி சொல்லலான்னு கோவப்படுறேன். அவனை பற்றி நான் மட்டும் தான் சொல்லுவேன். ஆமாம் நீங்கள் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஜங்குக்கு தான் அப்படி சைடு கண்ணில் பார்க்குறது நம்ம ஃபிலிக்ஸ் தான். மச்சான் என்னடா பண்ணுறேன், சாத்திட்ருக்கியா? சரிடா சாத்திக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் தான் அப்படியே கை தூக்கி ரைஸ் பண்ணி கேட்கும். இவங்க ஃபிலிக்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஜாக் தான் அப்படியே என்ன சொல்கிறது, ஃபிலிக்ஸே பார்த்துட்ருக்கான். இப்படி ஃபிலிக்ஸ் வந்து ஜாக்கை பார்க்குறத நம்ம கீரன் தான் பார்த்துட்டு, என்னடா உனக்கு அவன் மேலே கண்ணா என்ன? இல்லைடா லைட்டாக அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறது நம்ம ஜிம்மி நோட்டு கேட்டுட்டு, மச்சான் இங்கே பார்த்தியாடா இவனை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேதான் அப்படியே எழுந்திரிச்சு உட்காரும். என்ன ஜாக்கு ஃபிலிக்ஸை நோட்ட விட்டானா? எப்பட்றா? அதுதான் எவ்வளோ நாளாக நடந்துக்கிட்டு இருக்கு, நான் தான் நோட்டீஸ் பண்ணிட்டேனே. போய் ப்ரப்போஸ் பண்ணுறா? மச்சான் உனக்கு ஓகேவாடா? இது ஓன் லைஃப்டா, அதுக்கு எதுக்கு என் குரூப்பில் இருந்தேன்னா அவன்கிட்ட நீ கேளு, அவனுக்கு பிடிச்சா ஓகே, இல்லைன்னா விடு அப்போ நம்ம சொல்லுவோம். கீரான் தான் அப்போட்டே அவன் குரூப்லேருந்து யாராவது உன்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணால் கண்டிப்பாக முடியாது. எனக்கு பிடிச்ச பர்சன் வந்து அந்த குரூப்பில் இருந்தாங்கன்னா வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் ஓகே தான், அக்செப்ட் தான் பண்ணுவேன். அப்படி அந்த குரூப்பில் யாராவது இருக்காங்களா என்ன? சீச்சி யாருமே இல்லை. அப்போ நம்ம குரூப்பில் அப்போ நம்ம கீரான் தான் அப்படியே சைடு கேப்பில் ரூட்டு விடுறாரு. ஆனால் ஜிம்மின் வந்து புரிஞ்சுட்டு சரி நீ நடத்தலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கீரான் வந்து ரொம்ப நல்ல பையன்டா. என்ன சொல்கிறது, மற்ற பசங்க மாதிரி கிடையாது. மற்ற பசங்க வந்து என்ன சொல்கிறது, டேக்கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணுவாங்க. பட் ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணால் நம்ம டேக்கு வந்து கோவம் வந்து சப்புன்னு அரைஞ்சிருவார், அது வேறு விஷயம். இப்போ அது மாதிரி டே வந்து இப்படி பேசுகிறது அப்படியே நோட்டை விட்டுக்கிட்டே இருக்கார் நம்ம ஜங்குக்கு. இப்போது கீரான் தான்டா. அப்போது நம்ம குரூப்லேருந்து யாராவது ப்ரப்போஸ் பண்ணால் நீ அக்செப்ட் பண்ணுவியாட்டே? எனக்கு பிடிச்சிருக்கணும் அந்த பர்சன், என்னோடய கேரக்டரை பிடிச்சிருந்துச்சின்னா, எனக்கு அவங்களோட கேரக்டர் பிடிச்சிருந்துச்சின்னா நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன். உனக்கு எந்த மாதிரி பையன்ட்டே வேணும்? அது இப்போதைக்கு தேவையில்லை, அது வந்து அப்புறமேட்டு சொல்லுவான் அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்லுவோம். சரி அப்படின்ற மாதிரி நம்ம கீரான் தான் புரிஞ்சிருது ஜிம்மின் வந்து நோட்டை விடுறான் அப்படின்ற மாதிரி. சரி நான் சொல்கிறேனே எப்படின்ற மாதிரி என்னோடய டைப் நோட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக்கு தான் அப்படி என்ன சொல்கிறது ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கார். இது ஜிம்மின் நோட்டீஸ் பண்ணவும் நம்ம டேலாம் அவ்வளோக்கா கண்டுக்கல, ஏன்னா ஜங்குக்கு சைடு தான் அவர் பார்க்க மாட்டார்ல. இப்போது ஜங்குக்கு தான் மச்சான் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாருடா. இப்போது ஒரு பர்சன் தான் அப்படியே என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உட்காரும். அந்த பர்சன் வேறு யாருமே இல்லை,
நம்ம நீ தான்டா. என்னடா பண்ணுறீங்க ப்ரோஸ்? என்னடி ஒரு நாள் வர இன்னொரு நாள் வர மாட்டேன்? இல்லைடா, என் ஆள் இருக்கான்ல. ஐயோ, சொல்லும் போதே 32 பல்லு அப்படியே 1000 வாட்ஸ் மாதிரி தெரியுது. உட்காரு. அப்போ நம்ம சொல்லுவோம், நம்ம நீ தான் அப்படியே வந்து அவங்களோட ஏர்பாட்ஸை கழட்டி அப்படியே வச்சுட்டு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? டேயா, அவனோட டைப் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி சொல்லு நானும் கேட்குறேன். அப்போ நம்ம சொல்லிட்டு நம்ம நீ தான் அப்படியே உட்காந்து கேட்டுட்ருக்கோம். என்ன பண்ணோம்னா, என்னோடய டைப் எப்படின்னா, என்னையை விட அட்லீஸ்ட் 2 இன்ச் ஹைட்டாக இருக்கணும். ஓ, அப்போ நம்ம பார்த்தா நம்ம கீரான் வந்து டேங்கோடைய சேம் ஹைட்டு. நம்ம கீரானுக்கு அப்படியே புஷ்ஷுன்னு இது. கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்ல பையனாக இருக்கணும். என் மேலே ரொம்ப அதிகமாக கேர் பண்ணணும். அவனோடதுன்னு என்னை வந்து எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். பொசசிவ் இருக்கணும், ஜெலஸ்னஸ் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். அப்புறம் பாடி பற்றி எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸ்கின் கேர், கலரு, கலரு, ஹைட்டு, வெயிட்டு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு வந்து என்னை கேரிங்காக நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் என்னைய வந்து அவனோடதுன்னு எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கேர்ள்ஸ் கூட இப்படி வச்சுருக்க மாட்டாங்கடா. இல்லைடி, நான் என்னோடய டைப் தானே சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, உங்களோட டைப்லாம் சொல்லுங்கள். அப்போ நம்ம சொல்லுவோம், நம்ம ஜாக் தான். எப்படின்னா, ஹேர் வந்து கழுத்துக்கிட்ட வரைக்கும் வச்சுருக்கணும், ஃபிலிக்ஸ் மாதிரி. அப்போ நம்ம சொல்லுவோம், சும்மா இருடா, பிளாண்ட் ஹேராக இருக்கணும், பல்லு வந்து அழகாக இருக்கணும், பார்க்கவே வாத்து குஞ்சு மாதிரி இருக்கணும். என்னடா ஜிம்மினை வடிவாக வைக்கிற? சும்மா இருடா, நான் ஃபிலிக்ஸை தான் சொல்கிறேன். ஆக மொத்தத்தில் ஃபிலிக்ஸ் மாதிரி இருக்கணும். அப்போ நம்ம சொல்லுவோம், ஃபிலிக்ஸ் தான் பின்னாடி வந்து கேட்டுட்டு, என்னது அப்படின்ற மாதிரி இருக்காரு. நம்ம தான் பிடிச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. மச்சான் கொஞ்சம் பின்னாடி திரும்பிப்பார். அப்போ நம்ம சொல்லுவோம், நம்ம ஜாக் தான் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு, ஐயோ அப்படி நம்ம சொல்லிட்டு நம்ம ஜாக்கு தான், நான் கிளம்புறேடா. அப்போ நம்ம சொல்லுவோம், எங்கே போகிற, இங்கே வாடி செல்லும் அப்படின்ற மாதிரி ஃபிலிக்ஸை அப்படியே அங்கிட்டு இழுத்துட்டு போயிடுறாரு. இப்போது ஜாக்கு தான் ஜாக்கும் ஃபிலிக்ஸும் தான் அங்கிட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒட்டே தான் ஒரு கப்பலில் சேர்த்து வச்சாச்சு. என்ன நீ சேர்த்து வைக்கிற? மாமா வேலை பார்க்குறியாட்டே? அதெல்லாம் இல்லைடி, சும்மா இருடி, நீ வேறு. என்ன உன் ஆள் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன நல்லா தான் இருக்கான். எனக்கு தான்டா கோபமாக வருது. ஏன்? அவன் தான் எல்லாத்தையும் சொல்கிறானே என்கிட்ட. என்னடி, அவன் சொல்லலைன்னா தான் கோவப்படும், நீ என்ன சொன்னால் கோவப்படுற? இல்லைடா, ஒரு பொண்ணு வந்து ப்ரொப்போஸ் பண்ணிச்சுன்னு சொன்னால் அதை வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரு. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நோட்ஸ் எல்லாம் வச்சுருந்தியா? ஆமாடா, சரி நீ நடத்து அப்படின்னு நம்ம சொன்னோம். சும்மா இருடா. இப்போ ஓகே, அவன் சமாதானப்படுத்திட்டான். நீ அவர் நம்ம சொல்லி நம்மகிட்டே தான் பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் பேசுகிறது கீரான் அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே பார்த்துட்ருக்காரு. சரி கீரான், உன்னோட டைப் சொல்லு அப்படின்னு நம்ம நீ கேட்கவும், என்னோட டைப்பா? என்னோட டைப் வந்து எப்படின்னா, என்னோடய ஹைட்டில் இருந்தால் ஓகே, எனக்கு அந்த பர்சன் வந்து எப்படி இருந்தாலும் ஓகே. அவங்களோட டைப்பாக நான் இருந்தேன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நீ அவங்கள்ட்ட பேசியிருக்கியா அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு கேட்கும். நிறைய தாட்டி பேசியிருக்கேனே. அவங்களுக்கு தெரியுமா நீ அவங்களோட டைப்பு, அவங்க உன்னோட டைப்புன்னு? சீ, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஓ பையனா? ஆமாம், எனக்கு ஆனால் என்ன ப்ரப்போஸ் பண்ணாத பயமாக இருக்குது. கூடிய சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணி எங்களுக்கு ட்ரீட் வைடா அப்படின்னு நம்ம சொல்லவும், நம்மகிட்டே தான் சொல்கிறாரு. அப்படியா? ஆனால் நான் சொன்னால் அவன் ஏற்றுக்குவானான்னு தெரியலையே. ஏன்? இல்லைப்பா, அவனுக்கு எக்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதை விட்டே அவன் வந்து ஓவராகி வரணும் அப்படின்னு. ஓ சரி, என்னது எக்ஸ் இருக்கா? அப்போ நம்ம நீ தான் கேட்கும். நம்ம ஜிம்மின் தான் அப்படியே கண்ணை கட்டுறாரு. ஆக்சுவலி ஜாக் பக்கத்தில் தான் நம்ம நீ உட்காந்துருப்பாங்க. அதை வந்து நம்ம டேக் ஆப்போசிட்டில் கண்ணை கட்டவும், நம்ம ஜிம்மின் கண்ணை கட்டவும் நம்ம நீனிக்கு புரிஞ்சுது. சரின்னு சொல்லிட்டு, சரிடா நான் கிளம்புறேன், எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு. ஆமாம், நீ ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் தானே, உனக்கு எக்ஸ்போ என்ன நீ எடுத்திருக்க? அதெல்லாம் என் ஆள் பார்த்துக்குவான், அதெல்லாம் எனக்கு பண்ணி கொடுத்துருவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவனுக்கு வேறு வேலை இருக்காதாடி? அதுதான் அவன் டிபார்ட்மெண்ட் தானே, அதான் அப்படி தான் இருப்பான். சரி நல்லா இருந்தால் சரி தான், போயிட்டு வா ராசி, மகாராசியை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அப்படியே கிளம்பிடுறாங்க. என்னடி மறந்துட்டேன், ஏர்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போ. ஆமாம், ஐயோ இல்லைனா என்னை தொலைச்சிருவான். யார்? என் பாய் ஃப்ரெண்ட் தான், அவனோடது. ஓ சரி போயிட்டு வா அப்படி நம்ம சொல்லிட்டு நம்ம நீ தான் அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்போது அப்படியே நம்ம ஜாங்குக்கு தான் ஃபோன் கால் பேசி முடிச்சுட்டு வந்து உட்கார்றாரு. அவனை விட 2 இன்ச் ஹைட்டா, நம்ம என்ன 2 இன்ச் ஹைட்டாவாக இருக்கும்?
அப்புறம் நம்ம புலம்பிக்கிட்டு வந்து உட்காரும். யாரா 2 இன்ச்சு ஹைட்டு? அப்புறம் ஒன்றும் இல்லைடா. இப்போ இங்கே என்ன தெரியுமாடா நடந்துச்சு? என்னடா நடந்துச்சு? ஃபீலிக்ஸும் ஜாக்கும் கமிட்டட் ஆகிட்டாங்கடா. என்னது? ஆமாம்ல. ஆமாம். சரி. உனக்கு எப்படிடா தெரியும்? அதெல்லாம் தெரியும்டா. எப்பட்றா? அதெல்லாம் ஆல் சைட்லேயும் ஐயா கில்லிடா, எல்லா சைடும் கண்ணு இருக்கும். சரி. அப்புறம் நம்ம சொல்லுவோம். இப்போ அப்படியே தான்டா 2 வீக்ஸ் பாஸ் ஆகுது. நம்ம டேக்கும் சரி, நம்ம ஜங்குக்கும் சரி. ஆக்சுவலி வந்து அவ்வளோக்கா சண்டை வந்திருக்காது. சண்டை வந்தாலும் நம்ம ஜிம்மினும் நம்ம ஜாக்கும் தான் அப்படி பொறுத்துப்போன்னு நம்ம டே கூல் பண்ணுவாங்க. பிகாஸ் ஜாக்கோட ஆள் தான் ஃபீலிக்ஸில். ஃபீலிக்ஸும் அப்படியே தான்டா பொறுத்துப்போன்னு சொல்லுவார். நம்ம ஜங்குக்கு தான் சும்மா அப்படியே என்ன சொல்கிறது, பற்றிக்கிட்டு எரிவார். நம்ம டேயும் பற்றிக்கிட்டு எரிவார். கரெக்டாக அப்படி 2 பேர் பற்றிக்கிட்டு எரியும். ஃபீலிக்ஸ் வந்து தடுத்துருவார், ஜாக்கு வந்து தடுத்துருவார். சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மூஞ்சிக்காக இவங்க விடுவாங்க. இப்போ அப்படியே தாண்டா 2 வீக்ஸ் போகுது. ஒரு எக்ஸ்போவில் தாண்டா நம்ம டே தான் அப்படியே எல்லோரும் இருக்காங்க. ஆக்சுவலி வந்து இந்த எக்ஸ்போ எப்படின்னா மற்ற காலேஜஸ்லேருந்து வருவாங்க. ஸோ இப்போ நம்ம டே தான் அப்படியே இருக்கும். ஒரு பர்சன் தான் வந்து டேயோட ஷோல்டரை டேப் பண்ணவும் யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, மிஞ்சன் நீயா? என்ன டே ஞாபகம் வச்சுருக்கேன்? என்னை விட்டு என்ன மூவ் ஆனாகும் இல்லையா? சொல்லிட்டேன். என்ன பேரஞ்ச மாதிரி இருக்கா? இதுதான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் மின்ஷி. என்ன இன்னும் தனியாகவா இருக்க? யாரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை? நான் நினச்ச மாதிரி நீ லவ்வுக்கெல்லாம் செட்டே ஆக மாட்டேடா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம தேக்கி தான் கண்ணில் அப்படியே தண்ணியே தேங்கிடுது. பிகாஸ் எல்லோரும் சுற்றி அவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. அவ்வளோ சத்தமாக பேசியிருப்பான் மின்ஷி தான் அப்படியே சிரிக்கவும். இப்போ ஒரு பர்சன் தான் அப்படியே டேயோட ஹிப்பு வேஸ்ட்டை பிடிச்சி கிராப் பண்ணி இழுத்து, யார் சொன்னா இவன் இன்னும் தனியாக இருக்கானே, இவன் என் பாய் ஃப்ரெண்ட்ரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம டே தான் அப்படியே அந்த பர்சன் அப்படியே தான் பார்க்குறாங்க. பிகாஸ் அந்த பர்சன் யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். யார் சொன்னா அவன் தனியாக இருக்கானே, நான் பாய் ஃப்ரெண்டாக இருக்கேனே, ஜங்குக். யார்கிட்ட வேணாலும் கேட்டுப்பாரு, நாங்கள் தான் த மோஸ்ட் பவர்ஃபுல் கப்புள் இந்த காலேஜ். கேட்டுப்பாரு. நீ நாங்கள் எப்படி கப்புள், எந்த மாதிரி கப்புள் ரே, மோஸ்ட் பவர்ஃபுல் கப்புள் அப்படின்ற மாதிரி கத்தவும், அப்படியே 2-3 கேர்ள்ஸ் வந்து நீ கூட ஜாயின் பண்ணி அப்படி கத்தவும் மிஞ்சுன்னு தான் அப்படியே பார்க்குறான். என்ன சொல்கிறேன், எனக்கு புரியல. இன்னுமா புரியலை? நானும் ஒன்றும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட்டு அவன் மூவ் ஆனாகி ரொம்ப நாளாச்சு. நீ ஒன்றும் அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது. அவனோட ஃபுல் லவ்வுக்கும் மொத்தமாக ஓர்த்தான பர்சன் நான் இருக்கேன். என்னோடய ஃபுல் லவ்வுக்கும் ஓர்த்தான பர்சன் அவன் இருக்கான். ஸோ இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும்? நான் எப்படி நீங்கள் 2 பேர் பாய் ஃப்ரெண்ட்ஸை நம்புறது? என்ன பண்ணால் நீ நம்புவ? அப்போ நம்ம சொல்லுவோம், நீ தான் நடுவில் வந்துட்டு, இங்கே பாரு மிஞ்சான், உனக்கு அவங்க கப்புள்ஸ் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஒன்றும் அவங்களுக்கு அவசியம் இல்லை. அவங்க கப்புள்ஸ்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீ கிளம்புறியா? அப்போ நம்ம சொல்லுவோம், யார் நீ வந்துட்ட அப்படின்ற மாதிரி. அந்த மிஞ்சன் தான் அப்படி கையை உங்க வரும். நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே கையை இது பண்ணிட்டு, இங்கே பாரு, தேவையில்லாமல் என் தங்கச்சி மேலே கையை நீட்டுற வேலை வச்சுக்காத. அப்போ நம்ம சொல்லுவோம், நம்ம டேக்கு ஷாக்கு, என்னது தங்கச்சியா அப்படின்ற மாதிரி. தேவையில்லாமல் என் தங்கச்சி மேலே கையை நீட்டினேன், கையை உடச்சி அடுப்பில் வச்சுருவேன்டா. அப்போ நம்ம சொல்லுவோம், என்னது அப்படின்ற மாதிரி. நம்ம மின்ஷி தான் வராங்க முன்னாடி. மின்ஷினா மின்ஜோனோடைய கேர்ள் ஃப்ரெண்டா? நான் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படி பண்ணிடுவியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே நீ தான் சப்புன்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டு, என்னடி நீ அவன் கூட இருந்து அவன் பாடியை காமிச்சு அவனை மயக்கினவ தானே நீயெல்லாம் பேச வந்துடாத, மூடிக்கிட்டு போயிரு வந்துட்டா அப்போ நம்ம சொல்லுவோம். உனக்கு தெரியுமாடி அப்படின்ற மாதிரி நம்ம மின்ஷி தான் பேச வரும். இப்போது டே தான் முன்னாடி, நீ வந்து பின்னாடி விட்டுட்டு, இங்கே பாரு, என்னை பேச வைக்காத. எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன பண்ணி என்கிட்டேருந்து அவனை எடுத்துக்கிட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா? அவனை சீட் பண்ணி தான் நீ எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சீப்பான கேரக்டர் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அப்போ நம்ம சொல்லுவோம், சரி விடு பேபி, இது மாதிரிலாம் எச்சங்கள்லாம் இருக்கிற மாதிரி தான். அதனால தான் நம்ம மாதிரி கப்புள்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. அப்போ நம்ம சொல்லி நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே டேயை பிடிச்சி இழுத்துட்டு போவோம். இங்கே பாரு, இனிமேல் என் கண்ணு முன்னாடி வந்துடாத, நான் என் பாய் ஃப்ரெண்டோட ஹாப்பியாக இருக்கேன் அப்போ நம்ம சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோல் காலேஜ் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ டே தாண்டா அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது. அங்கே போய் உட்காந்து அழுன்னு அழுதுகிட்டு இருக்காரு, தேம்பி அழுகிறாரு. பக்கத்தில் வந்து நம்ம ஜிம்மின் உட்காந்து, சரி ஒன்றும் இல்லை, சரி விடு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜிம்மின் தான் அப்படியே, சரி ஒன்றும் இல்லை விடு அப்படி நம்ம சொல்லவும், நம்ம ஜங்குக்கு தான் என்ன சொல்கிறது, அவருக்கு ஆப்போசிட்டில் இருக்காங்க. பக்கத்தில் வந்து இவங்க இருக்காங்க, நம்ம ஃபிலிக்ஸு ஜாக்கும் இருக்காங்க, நம்ம நீனியும் இருக்காங்க. இப்போ டே தான், நான் என்னடா பண்ணேன், அவன் லவ் பண்ணது ஒரு குத்தமாடா,
ஏன்னா என்னை யார் கஷ்டப்படுத்திகிட்டே இருக்காங்க. சரி விடுடா, சரி ஒன்றும் இல்லை, விடு விடு சரியா. அப்போ நம்ம சொல்லுவோம் இப்போ டீ தான் அப்படியே அவரோட கண்ணை அப்படியே பார்த்தா அவர் கண்ணே அப்படியே அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது, அப்படி அழுதுருக்கார். இப்போது ஜங்குக்கு தான் சரி ஒன்றும் இல்லை விடு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அழுத்தி சொல்லுவோம். நம்ம டீ தான் என்ன நினச்சான்னு தெரியல, ஜங்குக்கு ஹக் பண்ணிட்டு அவரோட மொத்த ஈகோத்தையும் விட்டுட்டு ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக், நீ அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லவும், இல்லை பரவாயில்ல டே, என்னதான் இருந்தாலும் என்ன சொல்கிறது, எதிரியாக இருந்தாலும் நண்பன் தானே, உனக்காக செய்யாமல் இருந்தா எப்படி அப்போ நம்ம சொல்லுவோம். இப்போ கீரான் தான் அப்படியே அடிச்சு பிடிச்சிட்டு வரான். என்னாச்சு, என்ன எல்லாம் ஹோல் காலேஜ் பேசிகிட்டு இருக்கு, நீங்கள் என்ன டேட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு உண்மையாக என்ன அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ ஜிமின் தான் கொஞ்ச நேரம் அமைதியாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ அப்படியே தானே நீ 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 ஜங்குக்கோட தங்கச்சின்னு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்மகிட்டே தான் அழுதுகிட்டே கேட்கும். இல்லை எனக்கு சொல்லணும்னு இருந்துச்சுட்டே, பட் எதுக்கு நீ அப்படி என்னை ஏற்றுக்குவியான்னு தெரில, எனக்கு புரியல. சரி இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, நீ விடு, முதல்ல இதை இது பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ அப்படியே தாண்டா நம்மகிட்டே தான் அப்படியே கிளாஸ் ரூம் அந்த டிபார்ட்மெண்ட் சைடு போய் பார்த்துட்டு இருந்தால் நம்ம மின்ஷியும் நம்ம மின்ஜுன் தான் அப்படியே அங்கே நின்று இருக்காங்க. எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது மின்ஷி, அவங்க டவுட் என்ன சொல்கிறது, டேட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, பேசாம நம்ம இங்கே வந்து அவங்கள வந்து பார்ப்போமா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம டீ தான் இதை ஒட்டு கேட்டுட்டு என்ன சொல்கிறது கேட்குறாரு, என்ன இவங்க இவ்வளோ சீப்பான கேரக்டரா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கோம். நம்ம ஜங்குக் தான் என்னாச்சு ஏன் இங்கே நின்றுட்டுருக்கா அப்படின்ற மாதிரி இது பண்ணுவோம். நம்மகிட்டே தான் ஒரு நிமிஷம் அமைதியார் அப்படின்னு நம்ம சொல்லி இது பண்ணுவோம். இப்போது மின்ஷியன் தான் எனக்கு என்னமோ அவங்க சும்மா இது விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம மின்ஷி சொல்லவும், நம்ம மின்ஜின் தான் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது, இவங்க டேட்லாம் பண்ணல, சும்மா ஃபேக்காக சொல்லிட்டு திரியிறாங்க பாரு, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்போ நம்ம சொல்லுவோம். இப்போ ஜிமின் தான் சும்மா இல்லை, ஆக்சுவலி அங்கே நின்று எல்லோரும் கேட்டுகிட்டு இருந்திருப்பாங்க, போகலாம் போய் அடிச்சு மண்டே உடைக்கலான்னு போகும்போது டே தான் ஒன்றும் இல்லை விடு விடு அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த ஹோல் காலேஜும் நம்ம டேக்கு தான் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குது. இப்போது டே தான் ஐயோ இப்போ நான் என்னன்னு இந்த ஹோல் காலேஜுக்கு சொல்கிறேன், நம்ம எல்லோரும் எனிமீஸ் தானே தெரியும் அப்படி நம்ம சொல்லுவோம். சரி டே நம்ம ஃபேக்காக டேட் பண்ணலாம் அப்படி நம்ம சொல்லுவோம். நம்ம டேக்கு வந்து ஷாக்காக இருக்குது, என்னது ஃபேக்காக டேட்டா எனக்கு புரியல. ஆமாட்டே இப்போ மொத்த காலேஜும் நம்ம டேட் பண்ணுறோம், நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்புது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஆக்ட் பண்ணுவோம். எனக்கு என்னமோ அது ஒத்து வரும்னு தெரியல ஜங்கோ, எனக்கு என்னமோ செட் ஆகாதுன்னு தோணுது. டே இதை நான் உனக்காக செய்கிறேன், அப்புறம் அவனோட இஷ்டம் அப்போ நம்ம சொல்லுவோம். கீரன் தான் இல்லை டே அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான் அப்போ நம்ம சொல்லுவோம். நம்ம டே தான் எனக்கு சரி ஓகே அப்படின்னு நம்ம சொல்லிடுறேன். கீரானுக்கு பல்ப் ஆயிடுது. இப்போ நீ இதை அப்படியே சிரிச்சுட்டு, நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியுது, நீ நல்ல பையன்தான், ஆனால் உனக்குன்னு ஒரு பர்சன் கண்டிப்பாக காத்துட்ருப்பாங்க, தயவுசெய்து டேயோட வாழ்க்கையில் ஜங்குக்கோட வாழ்க்கையில் வந்துடாத. அது மட்டும் இல்லாமல் ஜங்குக் டே எவ்வளோ லவ் பண்ணுறான்னு எனக்கு நல்லா தெரியும் அப்போ நம்ம சொல்லுவோம். கீரன் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ மின்ஷி தான் அந்த பொண்ணு இருக்குல்ல, மின்ஜினோட டேயோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட், அந்த பொண்ணு தான் அப்படியே வரும். நம்ம டே தான் அப்படியே முன்னாடி போயிட்டுருக்காரு, அவருக்கு பின்னாடி பக்கத்தில் வந்து ஜங்குக் வந்து போயிட்டுருக்கோம். மின்ஷி தான் முன்னாடி வந்து நின்றுட்டு, நீங்கள் நிஜமாலே கப்பிள்ஸாக என்ன ஏன் கேட்குற, அது உனக்கு தேவையில்லாது, நாங்கள் நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது, உன் வேலையை பார்த்துட்டு போறியா. இல்லை நான் இந்த எக்ஸ்போ நடந்து முடியறதுக்கு எப்படி 2 வீக்ஸ் ஆகும், 1 வீக் கண்டிப்பாக இங்கே தான் இருப்போம், நான் பார்க்குறேன் நீங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸாக இல்லையான்னு. அதை நாங்கள் எதுக்கடி உனக்கு கன்ஃபார்ம் பண்ணி ஒன்று இது உனக்கு நாங்கள் ஏன் ப்ரூவ் பண்ணணும், நீ யார் முதல்ல வந்துட்டா அப்போ நம்ம சொல்லுவோம். இங்கே பாரு, வாட்ஸ் யுவர் நேம், ஜங்குக், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஐ ஹாவ் ஆல் த ரைட்ஸ் டு என்ன கிழிக்கிறதுக்கா வெங்காயம் ஏதாவது நான் சொல்லிடுவேன் அசிங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம டே தான் ஜங்குக்கோட கைப்பிடிச்சி விடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவன் எப்படி பேசுகிறேன்னு பார்த்தியலடா அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ டே தான் இங்கே வா ஒரு நிமிஷம் அப்படி நம்ம சொல்லுவோம். என்ன அப்படி நம்ம சொல்லி நம்ம டே தான் என்ன சொல்கிறது, அந்த மின்ஷியோடைய ஹேர் அப்படியே கோம் பண்ணுற மாதிரின்ட்டு அப்படியே
டப்புன்னு ஒரு கன்னத்தில் யாரையும் ஒரு மிஞ்சி தான் அப்படியே அடித்தா அப்படியே கீழே உட்காந்து விழுந்துருவோம். மிஞ்சி தான் அப்படியே பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி வரான். என்ன தைரியம் இருந்தால் என் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே கை வச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி கை ஓங்க வருவோம். நம்ம ஜங்குக்கு தான் என்ன தைரியம் இருந்தால் என் டயாங் மேலேயே கையை ஓங்க வருவேன். அப்போ நம்ம சொல்லுவோம் இந்த வேர்ட் என்னோட டயாங் அப்படின்னு சொன்னோம். நம்ம டேக்கு தான் என்ன சொல்கிறது மனசெல்லாம் அப்படியே என்ன சொல்கிறது ஃபுல்லாக ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ் அப்படியே வருது. இப்போட்டே தான் இல்லை ஒன்றும் இல்லை அப்படி நம்ம சொன்னோம். இங்கே பாரு உன் கேர்ள் ஃப்ரெண்டை வாயை மூட்டு இழுத்துட்டு போ. தேவையில்லாமல் பேசினா இதுவும் விழும் உனக்கும் விழும் சேர்த்தி விழுகும். புரிஞ்சுதா? கூட்டிகிட்டு போயிரு ஒழுங்கு மரியாதையா. தேவையில்லாமல் என் டேங்டி வந்துடாத. அப்போ நம்ம சொல்லுவோம் டேக்கு திரும்பி ஒரு பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ். இப்போ அப்படியே தாண்டா கட் ஆகுது இந்த சீன். கேன்டீன்லாம் காமிக்கிறாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் நம்ம ஜங்கு டேயாங்கும் என்ன சொல்கிறது எனிமீஸ் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ என்ன பாய் ஃப்ரெண்ட்ஸுன்னொன்னே இப்போ டே தான். ஐயோ அப்போ நம்ம டே உட்காந்துருக்கோம். இப்போது ஜங்குக்கு தான் அந்த டேபிள் மேலே ஏறி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் கேதர் ஹியர் அப்போ நம்ம சொல்லுவோம். நம்ம டே தான் என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்க்கும். உங்கள்கிட்ட இருந்து மறைச்சது தப்பு தான். பட் நானும் டேயும் டேட் பண்ணிகிட்ருக்கோம். வி ஆர் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரூமர்ஸ் அது இது என்னைய மற்றவங்களோட வச்சு பேசுகிறது, டேயை மற்றவங்களோட வச்சு பேசுகிறது அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா புரிஞ்சிச்சு தலைவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லோரும் வாழ்த்து பண்ணுறாங்க. இப்போ டே தான் எதுக்கு இப்படி நீ பண்ண? இல்லை எனக்கு என்னமோ இந்த மிஞ்சினும் சும்மா இருக்க மாட்டாங்கன்னு தோணுது, அதனால் என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கலாம் அப்படி நம்ம சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஓகே அப்போ நம்ம சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான் நம்மளுக்கு ஹெல்ப் தானே பண்ணுறான்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இப்போ அப்படியே தான் ஈவினிங் நம்ம டே தான் ஜிம்மின் கூட போயிருப்பார். பை த வாக் அப்படி போயிருப்பார். இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம டே தான் என்ன சொல்கிறது மற்ற நாளை விட அப்படி இன்றைக்கி ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் அழகாக வந்திருக்காரு. எப்போயுமே நம்ம டே ஹுட்டி தாண்டா போடுவார். எப்பயுமே அவரோட பாடி ஷோ பண்ணதே கிடையாது. ஹுட்டி போட்டால் பிளாக் அண்ட் பிளாக்கில் தான் தலைவர் போடுவார். அவ்வளோ அழகாக இருப்பார். இப்போது இன்றைக்கி என்னென்னா மொத்த ஆப்போசிட்டாக என்ன சொல்கிறது ஒரு அழகான ஒரு ரெட்டிஷ் மாதிரி இருக்கிற ஒரு ஷர்ட்டும் ஒரு அழகான ஒரு பேண்ட்டும் தானே போட்டிருக்காரு. அது எப்படின்னா அவருடைய காலர் போன்ஸை ரிவீல் பண்ணும். அதுக்கு ஏற்ற மாதிரி கழுத்தில் சிம்பிளாக ஒரு செயின் போட்டிருக்காரு. நான் பிக் ஆட் பண்ணுறேன்டா பாருங்களேன். இப்போ ஜங்குக் தான் என்ன சொல்கிறது அந்த மரத்துக்கடியில் பைக்கில் தான் ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸும் ஜங்குக் உட்காந்துருப்பாங்க. இப்போ டே தான் இப்படி வரவும் நம்ம ஜங்குக்கு தான் வாயை பிளந்து பார்க்குறாரு. என்ன அழகு எப்பா எனக்குன்னே செஞ்சு வச்ச மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு பார்த்துட்ருக்க. பக்கத்தில் நின்றுட்டுருப்பாங்க. கொஞ்சம் வாயை மூடு 4 கொசு 2 வாய்க்குள்ளே போயிடுச்சு, கொஞ்சம் மூடுனா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அமைதியாக ஏறி அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு தான் சொல்லுவோம். இப்போ ஜங்குக் பக்கத்தில் தான் நம்ம டே நின்றுட்டு என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம டே தான் என்ன சொல்கிறது எப்போயுமே கொஞ்சம் ரஃப்பான வாய்ஸில் பேசுவோம். இந்த தாட்டி என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சாஃப்டாக பேசுவோம் நம்ம ஜங்குக்கு தான். ஐயோ என் பாய் ஃப்ரெண்ட் புட்டு அழகாக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு தான் மனசில் அவர் பாய் ஃப்ரெண்ட் அவர் தான் அப்படின்னு ஃபிக்ஸே பண்ணிடுறாரு. ஆக்சுவலாக இவங்க பண்ணுறது என்னது ஃபேக் டேட்டு. ஆனால் இவங்க இப்படி பண்ணவும் இப்போ பக்கத்தில் தான் ஜிம்மின்னு நின்றுட்டுருக்கோம். வாத்துக்குட்டி இங்கே வாடி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்ன வாடி போடின்னு பேசுகிற அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின் தான் சொல்லுவோம். என்னாடி நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரி பேசிகிட்ருக்கோம். இவங்க 2 பேர் பேசுகிறது பார்த்து நம்ம டேக்கு நோட் பண்ணிட்டு என்ன சொல்கிறது என்ன அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ இவன் தான் இப்படி திருன்னு முழிக்கிறாங்க. என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம டே கேட்கும். இல்லை மச்சான் நான் இன்ஸ்டாவில் ஒரு பையனை பார்த்தேன், பேசினேன், லவ் பண்ணேன், அடிக்கடி உன்னை விட்டு அவன் கூட டேட்லாம் போனேன். இப்போ என்ன அந்த பையன் இவங்கின்னு சொல்ல போறியா அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்கும். ஆமாடா இவ்வளோ கேவலமான ஸ்டோரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எங்கள் காதல் கதை எவ்வளோ புனிதமானது, நீ என்னடா சீன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்னு சொல்லுவோம். ஸோ அவனுக்கு வாழ்க்கையே இல்லைன்னு இருக்கான், நீங்கள் என்னென்னா வாழ்க்கையை இவ்வளோ கேவலமாக வச்சு பேசுகிறீங்களேடா அப்படின்ற மாதிரி கீரான் தான் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் ஒன் சைடை நம்மகிட்டே லவ் பண்ணிவிட்டு இப்போது கண்ணீர் ஒடிச்சிட்ருக்கவும் நம்ம ஜங்குக்கு தான் கீரான் அப்படியே முறைக்கிறாரு. இப்போது டேக்கு தாண்டா ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு பார்த்தா ஒரு சேவ் ஆகிருக்கு. இப்போ டே தான் எடுத்தோன்னே ஹலோ சொல்லுங்கள் என்ன பண்ணுறீங்க? அச்சோ என்னை மிஸ் பண்ணியா? சரி நான் வந்துடுறேன். நான் உனக்கு தானே. சரி என்ன வேணும் பேபிக்கு? என்னோடய பேபிக்கு என்ன வேணும்?
அச்சோ சரி சரி. யோன்டான் எப்படி இருக்கான்? ஆ தேங்க்யூ. பரவாயில்ல. லவ் யூ டூ. ஓகே, நான் வரும்போது வாங்கிட்டு வரேன். வேறு என்ன வேணும்? ஓ ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டே தான் நம்மகிட்டே இது நோட் பேடு கொடுறா அப்படின்ற மாதிரி ஜிம்மின்ட்டு கேட்கும். இந்தா சரி சொல்லுங்கள் என்னென்ன வேணும்? அச்சோ டெடி பேரா? வேறு சாக்லேட்ஸா? எனக்கு தெரியுமே, உன்னோட ஃபேவரெட் தானே. அச்சோ ஓகே. எனக்கு நான் வாங்கிக்கிறேன். ஸ்ட்ராபெரிஸ் வாங்கிக்கிறேன். சரி. லவ் யூ. அப்படின்ற மாதிரி நம்மகிட்டே தான் அப்படியே ஃபோன் கால் பேசிட்டு கட் பண்ணுவோம். நம்ம மொத்த குரூப்புமே எல்லோரும் டே தான் பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் நம்ம டே என்ன சொல்கிறது, அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருந்துருப்பாரு. யார்கிட்ட இப்போ நம்ம ஜங்குக் தான் யார்கிட்ட பேசிகிட்டு இருப்பான், பேபிக்கு மேலே பேசுகிறான். இப்போ நீ தான் ஜங்குக் கூட வயிறு கறிகிறத பார்த்துட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு, அம்மா டே யார்கிட்ட பேசுனீங்க? அதுவா என்னோடய பேபிகிட்ட. என்னது பேபியா? டே என்னாச்சு, உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கும். சீச்சி அதெல்லாம் இல்லை. எப்படி நான் சொல்லுவேன், இப்போ ஜிமின்னா அவன் டேயோடைய அக்கா பொண்ணு. டேக்கு அக்கா இருக்கா அப்போ நம்ம ஜங்கு கேட்கும். இல்லை என்னோடய கசின், ஐ மீன் எனக்கு என்னோடய சொந்தத்தில் அக்காவோட பொண்ணு அழகா இருப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அழகா இருப்பாளா டே அப்படின்னு நம்ம ஜங்குக்கு தான் கேட்கும். ஆமாம் அழகா இருப்பா. ஆமாம் என்ன அவளுக்கு ஏஜ் ஆகுது? இப்போ தாங்க அவளுக்கு 6 வயசு ஆகுது அப்படின்னு சின்ன குழந்தையா அப்படின்னு நம்ம ஆமாம் அவள் பேர் யோனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யோனாவா? ஆமாம். யோன்ஜன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். யாரும் யோன்ஜன் இருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்மகிட்டே தான் ஒரு பிக் எடுத்து காமிக்கிறாரு. பார்த்தா அது வந்து ஒரு பையனோட டீனேஜ் பையனோட ஃபோட்டோ மாதிரி இருக்குது. இதுதான் வந்து யோனாவுடைய பையன் யோன்ஜன். இவங்க 2 பேர் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. என்னடா சொல்கிறேன், அந்த பையன் டீனேஜ் பையன் மாதிரி இருக்கான். ஆமாம் இவங்க 2 பேருக்கும் என்ன ஒரு 7 இயர்ஸ் கேப் இருக்குமா? இருக்கும். 2 பேருக்கும் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமாம் டே எனக்கு ஒரு டவுட்டு, உனக்கு என்ன அத்தை பையன் மாமா பையன் இருக்கா? சீச்சே எனக்கு அதெல்லாம் இல்லை. எனக்கு இருக்காங்க, ஆனால் இவங்க 2 பேரும் தான் வயசில் என்னை விட சின்னதுங்க. ஆனால் யோனா என்னென்னா என்னை தான் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்மளாம் சொல்லுவாள். நான் அவங்களை கூட்டிகிட்டு போகிறோம் நாளைக்கு. அப்புறமா நம்மகிட்டே தான் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம். நம்ம ஜங்குக்கு தான் வயிறேது, இது என்னது நான் தானேடா கல்யாணம் பண்ண வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கு வந்து நம்மகிட்டே லவ் பண்ணுறாரு, ரூட்டு விட்டுறாரு. அதனால தான் அவர் ஒத்துருந்துருப்பார். இப்போ அப்படி தான் சரி போகலாமா அப்படி நம்ம சொல்லுவோம். நம்ம ஜங்குக் தான் எப்படியும் இன்னும் ஹாஃப் டேஸ் இருக்குது, எதுக்கு வாங்க எங்கே ஊர் சுற்ற போகலாம் அப்போ நம்ம சொல்லுவோம். ஊர் சுற்றவா? சரி வாங்க நான் யோனா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்போ நம்ம சொல்லுவோம். யோனா வீட்டுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே வாய்ஸை மாற்றி கேட்கும். இல்லைப்பா அவங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க போகலாம் அப்படி நம்ம சொல்லிட்டு நம்மகிட்டே தான் என்ன சொல்கிறது கேப் புக் பண்ணி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஃப்ரண்ட் சீட்டில் வந்து நம்ம நீ தான் உட்காந்துருக்காங்க. பேக் சீட்டில் வந்து நம்ம ஜாக்கும் ஃபிலிக்ஸ் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் யூமின் கப்பில் உட்காந்துருக்காங்க. இப்போ இவங்க நான் ஃபுல்லாக இடத்த ஃபுல் பண்ணிடுவோம். நீங்கள் எப்படி வருவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். நீங்கள் பைக்கில் வரீங்களா அப்போ நம்ம சொல்லுவோம். நம்ம ஜங்குக்கு தான் நீ சூப்பர் இப்படி தான் எடுத்து கொடுக்கணும் அப்போ நம்ம சொல்லுவோம். இப்போது கீரானும் ஜங்குக்கு தாண்டா வண்டி எடுத்துகிட்டு வரும். நம்ம டே தான் அப்படியே பார்த்துட்ருக்க. வந்து ஏறிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஜங்குக்கு தான் நம்ம டே முடிச்சு பார்த்துட்ருக்கோம். கீரா நீ உனக்கு தான் ரூட் தெரியும்ல, நீ இப்போது ஜங்குக்கு தெரியாதுல்ல, அவன் எப்படி வருவானா அவன் கூட வரேன் அப்புறமா சொல்லுவோம். டே அவன் ஜஸ்ட்டும் பாய் ஃப்ரெண்டாக ஆக்ட் தானே பண்ணுறான், ஃபேக்கான பாய் ஃப்ரெண்ட் தானே. ஆமாம் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டு தானே, எனக்காக இவ்வளோ செய்கிறான்ல அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கீரன் தான் இவ்வளோனா நான் மட்டும் எதுவுமே செஞ்சது இல்லையா. சரி டே முன்னாடி போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம டே தான் அப்படியே ஏறி உட்காந்துக்கிறாரு. இப்போ டேக்கு தான் ஜங்குக்கு தான் அப்படியே மூஞ்சி ஃபுல்லாக பல்லாக இருக்குது. இப்போது டே தான்டா போகிற வழியில் வந்து டே தான் நீனிக்கு வந்து லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருப்பாங்க, அவங்க போயிடும்னு கீரனுக்கு தான் தெரியல, அவனும் போயிடுவான். இப்போது ஜங்குக் கிட்ட தானே நம்ம டே ஜங்குக் அந்த கடையில் மட்டும் ஸ்டாப் பண்ணுறியா அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகே டே அப்படி நம்ம சொல்லிட்டு இப்போ டே தான் உள்ளே போயிட்டு வராரு. பார்த்தா கையில் ஃபுல்லாக கிஃப்ட்ஸு சாக்லேட்ஸு அப்புறம் குட்டி குட்டி திங்ஸாக வாங்கிட்டு வராரு. டே இதெல்லாம் இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே சொல்கிற வழியில் அப்படியே ரூட் போயிட்டு பார்த்தா ஒரு பங்களா மாதிரி இருக்குது அந்த வீடு. அந்த வீடு முன்னாடி போய் நிறுத்தவும் நம்ம ஜங்குக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடி போயிருப்பாங்க. இப்போ டே தான் அப்படியே காலிங் பெல் அடிக்கவும் நம்ம டே தான் ஃபஸ்ட்டு போய் நின்று காலிங் பெல் அடிக்கிறாரு. இப்போது ஒரு பர்சன் தான் வந்து ஒன்றும் டே வந்துட்டியா பாரு
உன் பேபி என்னென்ன பண்ணுறான்னு பாரு வந்து அப்படின்னு சொல்லுவோம். நம்ம டே தான் அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே போகிறாரு. இவங்கெல்லாம் யார்கிட்டயும் உன் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு மாதிரி கேட்கும். ஆமாம் உள்ளே கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம டேயோட ஃப்ரெண்ட்ஸ் யாரை கூப்பிட்றாங்க. இப்போ டே தான் அப்படியே முன்னாடி போகும். எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. டே என்ன தான் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம டே தான் என்ன சொல்கிறது போயிட்டு ஒரு ரூமுக்கு தான் போகிறாரு. அந்த ரூமுக்கு எல்லோரும் ஃபாலோ பண்ணிட்டு போவோம். ட்ரெஸ்ஸு மாற்ற போகிறேன் எல்லோரும் எதுக்கு இங்கே வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இல்லை நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்மகிட்டே அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வாஷ்ரூம் போயிடுறாரு. வாஷ்ரூம் போயிட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து பார்த்தா நம்மகிட்டே வந்து ஒரு க்யூட்டான ஒரு டெடிபேர் ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு. இருங்க நான் ஆட் பண்ணுற பிக்சரு. இப்போ டே தான் எல்லோரும் இன்னொரு ரூபமாக பார்க்குறாங்க. என்னாச்சு ஏன் இப்படி பார்க்குறீங்க? இல்லை டே நீ ரொம்ப அழகாக இருக்கடா. ஐயோ இருங்க ஐயோ இது பாதி தான் மித்ததெல்லாம் இருக்குது அப்படி நம்ம சொல்லிட்டு இப்போ டே தான் அப்படியே அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. எல்லோரும் டே என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. நம்ம ஜிம்முனுக்குலாம் இதெல்லாம் பழகினது தானே அப்படி நம்ம உட்காந்துருக்காரு. பட் மித்தவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ எல்லோரும் பார்த்துருக்கோம். நம்ம டே தான் கன்னத்தில் வந்து அது ப்ளஷ் இருக்குல்லடா அதை எடுத்து போட்டுட்டு என்ன போகலாமா வாங்க போகலாம் அப்படி நம்ம சொல்லுவோம். நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே டே ஆன பார்த்துட்ருக்காரு. ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு, நீ எதுக்கு இவ்வளோ இது பண்ணுற? இருங்க நான் சொல்கிறேன் அப்போ நம்ம சொல்லிட்டு போட்டே தான் ஒரு ரூமுக்கு முன்னாடி தான் போகிறாரு. அந்த ரூம் என்னன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. என்ன சொல்கிறது டோரே ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ நாக் பண்ணிட்டு போகும் ஒரு பர்சன் தான் அப்படியே குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம டேமல் அப்படியே எகிரி உட்கார நம்ம ஜங்குக்கும் ஷாக்கு, அங்கேருந்து எல்லோரும் ஷாக்கு. என்ன சொல்கிறது குட்டிச்சாத்தால ஏறி வந்து உட்காரல அது மாதிரி வந்து அந்த புள்ள வந்து ஏறி உட்காந்துருக்கு. ஆக்சுவலாக அது வேறு யாருமே இல்லை யோனான் தான். கேங்க நீ எப்போ வந்த எனக்கு சொல்லவே இல்லை போ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அப்படி க்யூட்டாக சொல்லவும் எல்லோரும் அப்படி என்ன சொல்கிறது க்யூட்டாக பார்க்குறாங்க. ஆக்சுவலி வந்து நம்மளோட டேயோட அக்கா தான் அப்படியே வரும். டேயோட அக்கா இதில் தான் இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம டேயோடைய ஃபீமேல் வெர்ஷன் இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்காங்க. பட் கொஞ்சம் சேஞ்சஸ். இப்போது யோனாவும் கிட்டத்தட்ட டேங் மாதிரி தான் இருக்கா. ஆக்சுவலி வந்து டேங்க மாதிரி கிடையாது. சும்மா ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ டே தான். அச்சோ எப்போ வந்துருச்சிங்க? மார்னிங் எத்தனை லேட்டாக வந்துருச்சேன்? இல்லை கரெக்ட் வந்துச்சிட்டேன். சரி ஓகே. இன்ஜெக்ஷன் போட்டியா? இன்ஜெக்ஷனா வேணாமேட்டேன். இங்கே பாரு தங்கம்ல, அப்போ தான் நீ இன்ஜெக்ஷன் போட்டால் தான் வளர்ந்து பெரியவங்களாகி என்ன நீ மேரேஜ் பண்ணிக்க முடியும். வேணாமா டே அங்கே கல்யாணம் பண்ணிக்க வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஆஹா நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் போட்டுக்கிறேன். எனக்கு அந்த யோன்ஜன் மட்டும் வேணவே வேணாம். நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கொட்டி சரியா? சரி அப்போது நீங்கள் இன்ஜெக்ஷன் போடணும், சிரப் கரெக்டாக குடிக்கணும், மாத்திரை போடணும். பாரு உனக்கு பிடிச்ச சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ கேட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அச்சோ இதுக்கு தான் எனக்கு டே ரொம்ப பிடிக்கும் அப்படி நம்ம சொல்லிட்டு யோனை தான் அப்படின்னு சொல்லிட்டு டேயோட ஃபேஸ் ஃபுல்லாக கண்ணத்தை ஃபுல்லாக கிஸ் பண்ணுவோம். இப்போ எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ டே தான் சரின்னு சொல்லிட்டு இங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோனா தான் கீழே இறக்கி விட்டு இங்கே பாருங்கள் இதுதான் யோனா அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறது டே வந்து அப்படி அழகாக சொல்லவும் எல்லோரும் ஹாய் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லுவோம். டே யார் இது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ஓகேடா ஆக்சுவலாக நான் வந்து மூவியாக தான் ட்ரை பண்ணணுன்னு நினச்சேன். பட் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட்டு பார்ட் கூடிய சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணி போட்டுடுறேன். இதுக்கு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணால் தான் நான் வந்து மோட்டிவேட் ஆகி டக்குன்னு நெக்ஸ்ட்டு உட்காந்து சோம்பேறித்தனப்படாமல் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் போட முடியும். ஆக்சுவலி மூவியாக தான் கேட்டிருந்தீங்க. ஐம் ஸோ சாரி. நான் மூவியாக கொடுக்கணுன்னு ட்ரை பண்ணேன். பட் ஐம் ஸோ சாரி. ஆக்சுவலி நான் கொடுத்ததுலேயே இதுதான் ரொம்ப லாங்கஸ்ட்டான பார்ட்டுன்னு நினைக்கிறேன். இதை வந்து 1 ஷார்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒரு பார்ட் 2 ஷார்ட் ஆகும். 2 ஷார்ட்டில் முடிச்சிடலாம். ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிங்க, அதுக்கு தான் நான் வந்து சீக்கிரம் உட்காந்தேன். பட் இது ரொம்ப டைம் இழுத்துடுச்சு. ஸோ ஐ ஹோப் இந்த பாட்டுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நான் அதுக்கு நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரமாக சூன் போடுறேன். அதே மாதிரி 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கும் நான் ஒரு 1 ஷார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் இது அப்லோட் ஆனதுக்கப்புறம் அப்லோட் ஆகும். ஸோ நான் இதை இங்கேயே எண்டு பண்ணுறேன். Okay guys, love you all. Take care. Tata.